ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோவிலுக்கு போவோம். அப்படி கோவிலுக்கு போகும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பொருளானதை நம்ம கொண்டு வருவோம். இந்த பொருளை நம்ம கோவிலை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே யார் கையில் இருந்தும் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது என்ன பொருள், அதற்கு ஏன் இவ்வளவு மகிமை உண்டு அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம தினமும் பல்வேறு மனிதர்களை சந்திக்கின்றோம், பல்வேறு விஷயங்களை பார்க்கின்றோம். அதில் நல்லதும் கெட்டதும் என அனைத்துமே கடந்து தான் நம்ம தினமும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான இந்த வாழ்க்கை பயணத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது என்று ஆன்மீகத்திலும் நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒன்றை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிற அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழத்திற்கு தெய்வகனி என்று எலுமிச்சம்பழத்தை கூறுவார்கள். இந்த எலுமிச்சம்பழத்திற்கு தெய்வ சக்தி அதிகம் உண்டு. இந்த பழத்திற்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான நல்ல மந்திரங்களையும் சரி, மனிதர்களுடைய குணங்களையுமே அப்படியே ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த சக்தி உண்டு அப்படிங்கிறது தான். எதையுமே, அதாவது நம்ம நல்லது நினைக்கிறாலும் சரி, கெட்டது நினைத்தாலும் சரி, அது இருப்பவர்களுடைய கையில் இருப்பவர்களுடைய அந்த ஆற்றல் பார்த்திங்கன்னா அந்த குணநலன்களை கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நம்ம கோவிலிருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்படியே வைக்கணும். மற்ற கோவிலை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா யார் கையாலையுமே அந்த எலுமிச்சம்பழத்தானதை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான கூற்று. ஏன்னா அதன் மூலமாக வரக்கூடிய அந்த எதிர்வினைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இப்போ கோவிலிருந்து நம்ம வாங்கிட்டு வரோம்னா அது தெய்வீக ஆற்றலுடையதாக இருக்கும். நம்ம வீட்டிற்குள்ளே எதிர்மறைகள் இருந்தாலும் அது ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது. இதுவே நம்ம மற்ற இடங்கள்லேருந்து இல்லை நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் நிச்சயமாக இன்னொரு மனிதரை சார்ந்து தொடர்பில் இருந்து தான் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்படி வாழும் இந்த சூழலில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் நல்ல முறையில் பழகிக்கொண்டு நமக்கு கெடுதல் செய்பவர்களை நம்ம அவ்வளோ எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் சில விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்வது தான் நாம் பாதுகாத்து கொள்வதற்கான சிறந்த வழி. அந்த வகையில் தான் இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் நாம் யார் கையிலிருந்தும் வாங்கவே கூடாது என்று ஒரு ஐதீகம் கூறப்பட்டுள்ளது. கோவிலை தவிர மற்ற எந்த இடத்துல நீங்கள் எலுமிச்சம்பழத்தையும் பார்த்தீங்கன்னா யார் கையாலுமே வாங்கக்கூடாது. கோவிலிருந்து நம்ம வாங்கிட்டு வரோம்னா அந்த கோவிலானது பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலில் நிரம்பி இருக்கும். நல்ல சக்திகளானது நிரம்பி இருப்பதனால அந்த எலுமிச்சம்பழத்துலேயும் அந்த இறைவனுடைய ஆற்றல் அங்கே தங்கியிருக்கும். அதை நம்ம பிரசாதமாக கொண்டு வந்து வீட்டினுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது அந்த நல்ல சக்திகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வீட்டில் உள்ள அந்த தீய சக்திகள் எல்லாத்தையுமே தன்னுள் ஈர்த்து கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்தியானது வீடு முழுவதும் பரவும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பானது அப்படியே அழுகிவிடும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நிறம் தோற்றமெல்லாம் மாறி அழுகி போன மாதிரி இருக்கும். இதை பார்த்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இது ஒரு விதமான கெட்ட அறிகுறியாக இருக்கிறது, நல்லதில்லை அப்படின்னு நினைப்பாங்க. இதற்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்வினைகளை பூராமே அது ஈர்த்து கொண்டு அந்த ஆற்றல் நல்ல ஆற்றலை வெளியிட்டு விட்டது அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு உண்மையான அர்த்தம். அந்த பழத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கால்படாத இடத்துல அதை தூக்கி போட்டு விடுவது மிகவும் நல்லது. திரும்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று வேறொரு பழத்தை வாங்கி கொண்டு வந்து வைத்து பாருங்கள், அது திரும்பியும் பார்த்திங்கன்னா அழுகாது அப்படிங்கிறது தான். ஏன்னா முதலே அந்த நல்ல சக்திகளை பூராமே அதை வெளியே விட்டுட்டு தன்னுள்ளேயே அந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது. எலுமிச்சம்பழத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தன்னோடு இருக்கின்றது, அதாவது ஒரு மனிதன் கையில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, தன்னுடைய பக்கத்தில் எது இருக்கிறதோ அதனுடைய ஆற்றலை அது அப்படியே ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம ஒருத்தர் கூட பழகுறோம், அவருக்கு நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறோம்னா நம்மளுடைய நல்ல குணங்கள் அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கும் நல்ல ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதோடையே போய்விடும் அப்படிங்கிறது. அவர் அதை பெற்றாலும் அவருக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது. இதே தீய எண்ணத்தோடு ஒருத்தர் இருக்கிறாரு, தீய சிந்தனையில் இருக்கிறாரு, அவர் வேறு யாருக்காவது அதை கொடுத்தாலும் அந்த தீய சிந்தனைகளும் செயல்களும் அப்படியே அதோடு போய் அவர்களுக்கும் அது அந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இந்த எலுமிச்சம்பழத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கோவிலில் பிரசாதமாகவும் நமக்கு குருஸ்தானத்தில் ரொம்ப வயசானவங்க குருஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணுமே தவிர
மற்ற யார் கையாலையுமே இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதனால் தாக்கம் ஏற்பட்டவங்களுக்கு இதனுடைய அனுபவம் தெரியும். ஒரு இடத்திற்கு நம்ம கிளம்புனாலுமே இந்த எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டு செல்வாங்க. புது வண்டி வாங்கினாலும் சரி, இப்படி பலவாறான விஷயங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவாங்க. அந்த பலி கொடுப்பது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்மோடு இருக்கின்ற எல்லா எதிர்வினைகளையும் அந்த எலுமிச்சம்பழம் ஈர்த்து அந்த இடத்துல அதை நம்ம பலி கொடுத்துட்டு போகிறோம். அதற்கான அர்த்தம் தான் இது. அதே போல் புது வண்டி வாகனம் வாங்கினாலும் நமக்கு எந்த விதமான சேதங்களும் நம்ம கூட இருக்கின்ற அந்த எதிர்வினைகள் பூராமே அந்த எலுமிச்சம்பழத்தோடு அந்த இடத்துலையே பலியாகி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாசல்லையுமே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வைத்திருப்போம். அதுவுமே இந்த நம்ம வீட்டிற்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டை பார்த்து செல்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது எழக்கூடிய அந்த பொறாமை குணம், கெட்ட எண்ணங்களை பூராமே அது ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது. இப்படி பலவாறான விஷயங்களுக்கு எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லவைகளுக்கும் பயன்படும், கெட்டவைகளுக்கும் பயன்படும். கடைகளில் கூட, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, எலுமிச்சம்பழத்தை வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போனால் கூட அந்த கடையில் எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா யார் எடுத்தாலும் சரி, கடைக்காரர் எடுத்து கொடுத்தாலும் இல்லாட்டி அந்த கடையில் இருந்தாலுமே அது ஒரு கூடையில் தான் இருக்கும். அவரவர் வேணும்னா அதை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா அவங்க எடுத்து கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு கூடையில் வச்சு தான் எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சிலவங்களுக்கு தெரியும் எலுமிச்சம்பழத்தில் இவ்வாறான ஆற்றல் இருப்பது தெரிந்து ஒரு சிலர் இப்படி செய்வாங்க. சில பேருக்கு அது தெரியாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. நன்கு அறிந்தவர்கள் இந்த முறையில் தான், நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு எலுமிச்சம்பழத்தை வாங்க போனீங்கனாலே தெரியும், அவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க, உங்களை தான் எடுத்துக்கிட சொல்லுவாங்க. அதற்கு காரணம் இதுதான். அந்த ஆற்றலானது அவர்களிடம் உள்ள நல்ல ஆற்றலோ கெட்ட ஆற்றலோ வாங்குபவர்களுக்கு சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாமளே அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது. இதன் காரணமாக தான் கோவிலை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நம்ம பெறக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை இன்றைக்கு நம்ம அனைவருக்குமே தெரியப்படுத்தியிருக்கிறோம். முடிந்தவரை கடைக்கு சென்றால் யாருடைய கைகளும் எடுக்காமல் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த எலுமிச்சம்பழங்களை எடுத்து கொண்டு வருவது மிகுந்த சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எலுமிச்சம்பழம் அழுகிருச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ள எதிர்வினைகள் பூராமே அந்த எலுமிச்சம்பழத்தோடு போயிருச்சு அப்படின்னா அதை தூர போட்டுட்டு வேறு ஒரு பழத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைப்பது சிறந்த பலனை கொடுக்கும். ஒரு பொருள் எங்கிருந்து நமக்கு வருகிறது என்பதை பொறுத்து அதற்கான பலன் உண்டு. கோவிலிலிருந்து வரும்போது பிரசாதமாக இருக்கும் இந்த பொருள் இன்னொரு கையிலிருந்து வரும்பொழுது நமக்கு தீமை தரும் பொருளாகவே மாறிவிடுகிறது. இனி நீங்கள் இதுபோல விஷயங்களில் கவனமாக இருந்து உங்களை நீங்களே துயரத்தில் அழுத்தி கொள்ளாமல் தற்காத்து கொள்வதே மிகவும் ஒரு பாதுகாப்பான செயலாக இருக்கும். ஏன்னா இறை நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களும் நம்பிக்கையான முறையில் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் இதையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. இந்த ஒரு பொருளை யாராவது கையில் இருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் சில சண்டை சித்தரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் பலவாறு நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தானதை நீங்கள் தூக்கி தூர போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வாறான பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பது தவிர்த்து விடும். இவ்வாறு நீங்கள் யார்ட்டையாவது இருந்து வாங்கிட்டு வந்திருந்தனாலும் அதை நீங்கள் தூர போட்டு விடுவதே நல்லது. கடைக்கு சென்று முடிந்தளவு நீங்களே கையால் எடுத்து வாங்கி கொள்வது தான் சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அதாவது இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வைக்கும் பொழுது இரண்டாக வெட்டி வைப்போம். அப்படி வெட்டி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது செங்குத்தாக, அதாவது அதனுடைய மேல் பகுதியிலிருந்து நம்ம வெட்டக்கூடாது. எப்பொழுதுமே நடுப்பகுதியிலிருந்து வெட்டி அதை ரெண்டாக இப்படித்தான் நம்ம பிளந்து வைக்கணுமே தவிர மேல் பகுதியில் மேலே கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் நம்ம வெட்டக்கூடாது. நடுப்பகுதியில் வெட்டி அதை இரண்டாக பிளந்து வைப்பது தான் மிகவும் நல்லது. இதையும் நன்றாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இன்றைய கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.